வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குல தொழிலாக செய்து பாரம்பரியமாக மருத நிலத்தை ஆட்சி செய்து பாரம்பரியமாக பண்பட்ட நிலத்தை பண்படுத்தி சேற்று வயலாடி நாற்று நட்டு இந்நாட்டு மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம் அனைவரும். கடந்த கொஞ்ச நாட்களாகவே நமது சமூகத்தை பற்றியும் நமது சமூகத்தின் வரலாறு மற்றும் சங்க இலக்கியங்கள் பற்றி பல அரிய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் சொல்லி கொண்டிருக்கும் நமது தேவேந்திர குலத்தை சேர்ந்த ரகுபதி பாண்டியர் தேவேந்திரன் அவர்களை இந்த சமூக வலைதளத்தில் சில மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சிலர் நக்கலும் நையாண்டியும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, இந்த ரகுபதி தேவேந்திரர் மட்டும் இல்லை, முக்கியமாக நாம் இந்த தமிழக மக்களுக்கு புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ் மக்களுக்காக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பல போராட்டங்களை வெளியெடுத்து வெற்றி பெற்று நல்ல ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் வெளிக்காட்டி வரும் நமது டாக்டர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவை பற்றி, அவரது மகன்களை பற்றி தேவையில்லாமல் இந்த சமூக வலைதளத்தில் 4 களிசட பயலுக சல்லி பயலுக என்ன விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த நாதாரி நாய்க, ஏண்டா நாதாரி நாய்களா, நீங்கள் எப்பயுமே திருந்தவே மாட்டீங்களாடா நாய்களா? ஏண்டா ஈத்தர நாய்களா? ஏண்டா ஈத்தர நாய்களா, திருந்துங்கடா. ஏண்டா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா எப்படிப்பட்டவர்? அவர் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த சாராயத்தினால இந்த சமுதாயமே கெட்டு போய் நாசமாக போய் கிடக்குது. இந்த சாராயமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களில் இவர் மாதிரி இதுவரைக்கும் எவனாலும் ஏதாவது இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்திருப்பானாடா? ஆக்கப்பூர்வமாக சொல்லிட்டு வந்திருப்பானாடா நாய்களா? இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி 1995 கொடியங்குள பிரச்சனையிலேருந்து எத்தனை போராட்டத்தை கையில் எடுத்து எல்லா விஷயத்துலையுமே என்ட்ரி ஆகி தன்னுடைய ஆளுமை சக்தியை நிரூபித்திருக்கிறாரு இந்த நமது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா. அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அவரோட கால் தூசி அளவுக்கு வருவீங்களாடா? விமர்சனம் பண்ணுறீங்களாடா? என்னமோ அவர் கட்சி என்னமோ இந்த கட்சி என்னமோ கட்சியை விட்டுட்டு போகணும், யாருமே கூட்டணிக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு என்னடா உங்களுடைய அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா லேசான ஆள் கிடையாது. தென் மாவட்டத்தில் தொடர்ந்து குறிப்பிட்ட இந்த மறவர் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த தேவேந்திர குல மக்களை ஏன் என்னான்னு தெரியாமல் 360 கொலை நடந்துச்சு. இங்கே இருக்கிற அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியுமே அதை பற்றி கேட்கல. ஆனால் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அறிக்கை விட்டார். என்னாண்டு, டேய் இந்த பாருங்கடா, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம்டா, நான் மத்திய ரிசர்வ் போலீஸை கொண்டு பூராத்தையும் அடக்கமுண்டா அப்படின்ட்டு அலற விட்டவர். அது மட்டும் இல்லை, இந்த நெல்லை கவின் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட கூலிப்படையை கைது செய்த சொல்லி அவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயாவோட சியாம் கிருஷ்ணசாமி பேசில் பூரா பேண்டுட்டாங்க. இன்னைக்கு கிருஷ்ணசாமி ஐயா ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த தேவேந்திர குல மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையோடு நம்ம இந்த தேர்தலை களமாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி பட்டியல் வெளியேற்றம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதை முதலாக கொண்டு வந்தது ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்தது
புதிய தமிழகம் கட்சி டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தான். என்ன இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? அறவேக்காடு நாய்களா? பட்டியல் வெளியேற்றமே எங்களுடைய தேவேந்திர மக்களின், அதாவது விடிவெள்ளி, இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த இனத்தின் விடுதலை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து யார் வந்து இந்த புதிய தமிழகம் கட்சிக்கு வந்து என்ன உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குத்தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த குடியரசு தினத்தன்னைக்கு கூட வந்து தேநீர் விருந்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அதாவது ஆளுநர் வீட்டுக்கு இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த நாய்கை என்னான்னு தெரியாமல், ஏன்னா இந்த பேண்டுட்டு குண்டி எழுவாத நாய்கை இவரை வந்து அப்படியே வந்து இவங்க வந்து அசிங்கமாக பேசுகிறது, பொது தளத்தில் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏண்டா நாய்களா, ஏண்டா பீத்த நாய்களா, ஏண்டா உங்கள் சமுதாயத்திலே பல ஓட்ட உடசலாக கிடக்குதுடா. என்னடா அவங்க இதை போய் கழுவி விடுங்கடா நாய்களா. எங்கிட்ட வந்து என்னடா எங்களுக்கு நீங்கள் வந்து கருத்து சொல்லணும். என்னடா இருக்குது? நாதாரிகளா, தேவேந்திர குல மக்களே, என்ன உங்களுடைய மனப்போக்கை வந்து மாற்றிக்கிங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும்தான் வந்து என்ன நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து போட்டியாக இருக்காங்க. வரும் காலகட்டத்தில் இனிமேல் வந்து இந்த குறிப்பிட்ட சமுதாயம் ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சியை வந்து இவங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வளர்ந்துட்டோம்னாக்கா இந்த நாதாரி நாய்கை வந்து வளர முடியாதுன்ட்டு வேணுக்கு முன்னே இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் இந்த சமுதாயத்தை மக்களை வந்து அப்படியே வந்து வளரடாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாய்கை எங்கெங்கே வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ இவங்களுக்கு வந்து நம்ம சமுதாய தேவேந்திர குல மக்கள் வந்து ஓட்டு போடவே போடாதீங்க. நோட்டாவில் கூட போட்டு விடுங்க, இந்த நாய்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏண்டா நாய்களா, என்னைக்கு தானே நீங்கள் திருந்துவீங்க நாய்களா? திருந்தவே மாட்டீங்களாடா? ஏண்டா இன்னொரு விஷயம் வந்து நம்ம தேவேந்திர குல மக்களே வந்து என்ன வந்து இவரை வந்து கிருஷ்ணசாமியை வந்து ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு தகவலை வந்து சமூக வலைதளத்தில் பரப்புறது. தேவேந்திர குல மக்களே நல்லா நினச்சிக்கங்க. என்ன இந்த 2026 தேர்தல் வந்து நமது தேவேந்திர குல மக்கள் அரசியல் அதிகாரம் பெறணும், பட்டியல் வெளியேற்றம் பெறணும். ஏன்னா இந்த தலைவரை பற்றி அவரை குறை சொல்கிறது, அந்த தலைவரை பற்றி இவர்கிட்ட குறை சொல்கிறது, இதை கண்டிப்பாக நிறுத்தினாத்தான் இந்த தேவேந்திர குல மக்கள் வந்து என்ன அரசியல் எழுச்சி பெற முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அதாவது இந்த ரெண்டு சமுதாய தலைவர் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருந்து ஒன்று சேராட்டியும் கூட, ஏன்னா 2 பேருமே போன தடவை தென்காசியில் எதிர்த்து போட்டியிட்ட மாதிரி இதே மாதிரி தான் எல்லா எலெக்ஷன்லுமே செய்கிறாங்க. ஏன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதிர்த்து ஒரே தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு அறிவுறுத்துங்க. ஏன்னா அதை விட்டுப்புட்டு சும்மா போய்கிட்டு என்னமோ அதை குறை சொல்ல இதை குறை சொல்ல. ஏன்னா என்னை மாதிரி நடுநிலைவாதிகளுக்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தேவேந்திர குல மக்களே இதை வந்து அறுவே ஒழிச்சு, ஏன்னா இந்த நம்ம தேவேந்திர குல தலைவர்கள் வந்து கேவலமாக பேசுகிற இந்த நாய்கள்லாம் வந்து என்ன அப்படியே வந்து அடித்து நொறுக்கணும். ஏன்னா நன்றி, வணக்கம்.